ஆடு கொண்டாந்தீங்களா? புதினா கத்தா அப்படிப்பா 10 ரூபாயா? காசெல்லாம் வாங்கி போய் பார்க்கலாம். நல்ல வத்தல் தான் போடுவேன். நல்லதாக தான் கட்டி கொடுப்பேன். நல்ல வத்தல் தான் வாங்குவேன். பொடி வத்தலையில் போடுறதே இல்லை. அப்புறம் உங்கள் கோழி வாங்கிட்டு வெத்தலை ஒரு ரூபாய்க்கு தர மாட்டேங்கிற வாங்கி போகிறது கூட. வரல, அவர் போட மாட்டாரு, கேட்கல. அவர் காசு கொடுத்து ஓடுறாரு. நீ உடம்பு நெக்கு போயிடுது, உடம்பு நெக்கு போயிடுது எனக்குமே. அப்படியே இருக்கு. ஆஹா, முடியாது முடியாது முடியாது. ரெண்டு பேருக்கு போட்டோ எடுக்கிறது பாருங்க. வேற போட்டோ எடுக்கிட்டு ஆயாளு வெத்தலைக்கார ஆயாளு பேசுறத அந்த காலத்தில் முடிச்சு அந்த அண்ணன் வெத்தலை வாங்கிட்டு அந்த அப்பம் போன மறுபடியும் இப்படி ஆகி வச்சு என்ன பண்ணலாம்? அப்புறம் வெத்தலைக்கடையில் வச்சு அது பாட்டியுமே வெத்தலைக்கறியும் வச்சு போட்டோ வச்சுட்டாங்க. கூலிக்காரம்பாளையம் ஐயா. கூலிக்காரம்பாளையம். ஆமாம், நாங்கள் போயிட்டு வரேங்கண்ணே. போயிட்டு வா. நான் வரணும், எப்பயோ நாளைக்கு வந்துச்சா வரேன். இதுதான் எங்கள் ஊர் சந்தை. சரி வாங்க போகலாம். புதினா கீரை வாங்கியாச்சு, பொரிச்சு எடுத்துக்கலாம். தலையே பொரிச்சுக்கணும். ஒரு கத்தை 10 ரூபா தான். புதினா கீரையை அடிக்கடி சேர்த்திங்க. தேங்காய் மட்டை வாங்க வேணும், வெங்காயம் எடுத்து தர வேணும், மிளகாய் எடுத்து தர வேணும், அதெல்லாம் போய் எடுத்துட்டா. வகுத்து பிரச்சனை இருக்கிறீங்க, நல்லா புதினாவை சேர்த்திக்கணும். அரிசி கோளாறு ஆகாது, சேர்த்திக்கிட்டு இருந்தா நல்ல செரிமானம் அதிகமாகும். புதினா கீரை நல்லா சேர்த்திக்கிட்டு இருந்தால் வகுத்து தொந்தரவு வராது, கீரி பீச்சு போகும். கீரை பொரிச்சாச்சு, கீரை போகுது, அலாசி எடுத்துக்கலாம். நல்லா 2 நேரம் அலாசிக்கணும். போகுது, 2 நேரம் அலாசினா போகுது. அடுப்பை தைக்கலாம். அதே மாதிரி ஒன்று பண்ணுங்க. அடுப்பை தைச்சாச்சு, சட்டி அடுப்பால் வச்சுக்கலாம். இந்த வெங்காய கடலைக்கட்டை 2 போகணும். வர மிளகாய், குண்டு மிளகாய் 8 காய். ஒரு கப்பு சின்ன வெங்காயம்,
15 பல்லு பூண்டு. கருப்புலாம் இருந்தாலும் 2 கொத்து. அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் 1. போதுமான உப்பு. நல்ல வெங்காயம் சிவக்க வறுக்கணும். நல்லா வெங்காயம் சிவந்துக்கிடுச்சு, தக்காளி பழமும் வணங்கிடுச்சு, சீரகம் 1 ஸ்பூன். நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே இறக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய், புதினா தழையை போட்டுக்கலாம். புதினா கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா தலை வணங்க கீரையில் தண்ணி விடும். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது 10 தலையை போட்டு மென்னுதுன்னா வாய் நாத்தமெல்லாம் போகும். நல்லா மணக்கு வாய். நல்லா வாரிக்கிட்டே இருக்குது. நல்லா தண்ணி சுண்டி நல்லா கீரை வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே வறுத்து வச்சு வெங்காயத்தை கட்டிக்கலாம். சுரண்டி வச்ச தேங்காய் பூ 1 கப்பு, பொட்டுக்கடலை 1/2 கப்பு, நல்லா வணங்கிட்டு இதுக்கு மேலே இறக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா ஆற வச்சு போடுங்க. நான் கல்லில் போடுறதுனால சூடாக போடுறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சோடு புளி, சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். நான் ஆட்டுறேன். இந்த ஆட்டு நல்லா நெவுன்னு ஆட்டி எடுத்துக்கணும். நான் கல்லில் ஆட்டுறேன், நீங்களும் மிக்சியில் போட்டு ஆட்டிக்கிங்க. சீக்கிரம் எனக்கு தான் நேரம் ஆகும், உங்களுக்கு நேரம் ஆகாது. நல்லா சூப்பராக மஞ்சு போச்சு. நெவுன்னு மேலே அடித்து எடுத்துக்கலாம். பாப்பா சோத்து போட்டு சாயா. புதினா சட்னி ரெடி, வாங்க சாப்பிடலாம். மணமண்ணா மனம், அடுத்த வீட்டுக்கு மணக்கு. இந்த சாமி கொண்டாமா கொண்டாங்கண்ணே.
வா வா பக்கத்தில் வா, அம்மைக்கு பக்கத்தில். சாப்பிடுக்கண்ணே. சாப்பிட்றேம்மா. பாப்பா நீ சாப்பிடு. சரியா புதினா சட்னி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுமா. நல்லா இருக்குதா? அருமையாக நல்லா இருக்குது. ஐயா புதினா சட்னி சூப்பராக இருக்குதாயா? புதினா சட்னி சூப்பராக இருக்குதா? ஏ பொண்ணு மணி உனக்கு? நல்லா சாப்பிட்டு சொல்லு சாமி. என்ன சாமி? சூப்பராக இருக்குதா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். புதினா சட்னி பிணைய நாக்கில் வச்சு ஊறுது. அப்படியே சும்மா கும்முன்னு மணக்குதுப்பா. புதினா சட்னி சூப்பராக இருக்குது. பொரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். சட்னி பண்ணுறது ஒரு 5 நிமிஷத்தில் வேலையாகிடும். நான் தான் கல்லில் போட்டு கேட்டால் கொஞ்சம் நேரம் ஆகும். உங்களுக்கெல்லாம் சீக்கிரம் வேலையாகிக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.